வெளியில போர்டை பார்க்கலையா? பார்த்தேன், மன்னிக்க. ஒரு முக்கியமான கல்யாணம். குறைஞ்சது 5 லட்சம் ரூபாயில ஒரு வைர நெக்லஸ் வேணும். 5 லட்சமா? ஆமா. வாங்க. வெரி குட். விலை 5 lakhs. 5 lakhs. ஓகே. மன்னிக்கணும், உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால செக் வேண்டாம். ஓ, கேஷா தான் வேணுமா? ஆமாங்க. இருங்க, கொண்டு வர சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன். நான் பங்காரு செட்டியார் நகைக்கடையில இருந்து சேல்ஸ் மேனேஜர் பேசுறேன். கொள்ளை சார், கொள்ளை சேல்ஸ் மேனேஜர் பேசுறேன். உடனே சுட்டு கொள்ளையடிச்சு போறான். அந்த வண்டி நம்பர்
நல்லவன் மாதிரி நடமாடிக்கிட்டு எங்க எவ்வளவு பணம் இருக்கு எங்க எவ்வளவு நகை இருக்குன்னு கண்டுபிடிச்சு தகவல் கொடுக்கிற ஒன்ன நேர்ல ஏன் வர சொன்ன தெரியுமா? இன்னைக்கு நீ செய்த சாதனையை பாராட்டத்தான். தேங்க்யூ பாஸ். ஆனா ஒண்ணு, போலீஸ் அதிகாரிகளை நீ கொண்டிருக்கிற டிபார்ட்மெண்ட் உன்னை பிடிக்க ரொம்ப தீவிரமா இருக்கும். அதனால எச்சரிக்கையோடு நடந்துக்க. பி கேர்ஃபுல். மிஸ்டர் தேஜராஜ், பங்காரு செட்டி நகைக்கடை திருட்டோட இதுவரைக்கும் 5 கொள்ளைகள் நடந்திருக்கு. பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இவ்வளவையும் குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான் செய்திருக்கு. அதனால நம்ம சிஐடி ராஜு வர சொல்லி அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்க போறேன். சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் கொண்டு வாங்க. எஸ் சார். ஹலோ ஹலோ எஸ் பாஸ், நான் நடராஜ் பேசுறேன். பேங்கர் பரசுராம தன்னுடைய மகன் கல்யாணத்துக்காக நிறைய நகையும் பணமும் கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான். உடனே நம்ம ஆட்கள் 4 பேர் அனுப்புங்க. மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, அனுப்பி வைக்கிறேன்.
திருட்ட பத்தி போன்ல தகவல் கிடைச்சதுமே அத உங்க கூட்டம் தான் செய்திருக்கணும் முடிவு பண்ணினேன். இந்த வழியாத்தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், வந்தேன். நீ பாதைய மாத்தின, நானும் குறுக்கு வழியில வந்து உன்னை மடக்கினேன். உன்னை சுடவா இல்ல கைது செய்யவா? உன்னை நான் விட்டுற போறேன். ஏன் தெரியுமா? நீயும் உன் தலைவனும் உடனடியா போலீஸ்ல சரணடையங்கிற என்னுடைய எச்சரிக்கைய நீ போய் உன் தலைவன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான். நீங்களா சரணடைஞ்சா தண்டனை குறைவு, நாங்களா பிடிச்சா தண்டனை அதிகங்கிறது மட்டுமில்ல, ரொம்ப கடுமையாவும் இருக்கும். இதையும் போய் உன் தலைவன்கிட்ட சொல்லு. வரலன்னா சுட்டுடுவேன். நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன். உன் துப்பாக்கி தோட்டா இவ்வளவு தூரம் பாயாது. பிஸ்டல். உன்னை சுடவா இல்ல கையை கட்டி எங்க இடத்துக்கு கொண்டு போகவா? இப்ப உன்னை விட்டுட போறேன். ஏன் தெரியுமா? இனிமே எங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு நீ போய் உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்றதுக்காகத்தான். Thank you. நகராத. பெட்டியேடு. உயிரோடு கொண்டு போய் உண்மையை வரவழைக்கலாம்னு நினைச்சேன்.
இதுவரைக்கும் இந்த சங்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ஆண்களை மட்டும் தான் அனுப்பிட்டு இருந்தா இனிமே நீங்களும் கலந்துக்கலாம். என்னடா நீங்க மாத்திரம் வர்றீங்க? சிஏ ராஜ் நம்ம ஆட மாடே கொள்ளையடிச்ச பணத்தையும் நகையை பறிச்சுக்கிட்டு போயிட்டா. என்னடா உடனே சிஐடி ராஜு நம்ம ஆட மாடிக்கிட்டாரா? அப்ப நம்ம ஆடு கடமை செஞ்சுட்டான் பாஸ். விஷ மாதிரியை விழுங்கி உயிரை விட்டுட்டான் பாஸ். முட்டா எச்சரிக்கை செய்து அனுப்பியும் ஏமாந்துட்டீங்களா? ராஜு, இந்த சங்குவை யாரால ஏமாத்த முடியாது. நான் யாருங்கிறத வேண்டாம், நீங்க யாரும் வேண்டாம். டேய், நீ போய் நம்ம பயில்வான் பலராமன் அனுப்பி அந்த சிஐடி ராஜுவை ஒழிச்சு கட்டிட்டு வா. வெற்றி உங்களுக்கு தான், என்ன விட்டுடுங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜன். தேங்க்யூ மாஸ்டர். ஒரு சிஐடி ஆபீசருக்கு தூக்கத்துல கூட ஆபத்து வர்றது சகஜம் நான் நேத்து சொன்னேன். அத பரீட்சை செய்து பார்க்கத்தார திடீர்னு இப்படி வந்து தாக்கினீங்க. எஸ் மிஸ்டர் ராஜு, எஸ். நானும் எத்தனையோ பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. இனி என் பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை. நான் வர்றேன். ஜஸ்ட் a minute மாஸ்டர், கொஞ்சம் இருங்க, நானும் வந்துடுறேன். All right, I'll wait for you. இவன்
உங்களை கொல்ல வந்தவன் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இவன் துப்பாக்கி பிடிச்ச விதம், சல்யூட் அடிச்ச முறை, இதெல்லாம் எனக்கு சந்தேகத்தை கொடுத்தது. இவன் யார் தெரியுமா? என்ன கொல்றதுக்காக கொள்ள கூட்டத்தால் அனுப்பப்பட்ட பைல்வான் பல்ராமன், பெரிய கேடி. அப்போ இங்க இருந்த போலீஸ் எங்கேயாவது ஷெட்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, போய் பாருங்க. அதுக்குள்ள நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு வந்தோம். யார் நீ? என்ன வேணும்? நீதான் எனக்கு வேணும். நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். முடியாது, நீ எனக்குத்தான் சொந்தமாய். நீங்களா? நானேதான். போங்க, ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன். நீங்களும் இப்படி? சிவகாமி, ஐயா இருக்கும்போது நீ யாருக்காக எதுக்காக பயப்படணும்? வெளியூர்ல படிச்சிட்டு இருக்கிற என் தங்க வித்யாவுக்கு. எதுக்கு? இனிமே உங்களை காதலன்னு சொல்லக்கூடாது, கணவன் முடிவு பண்ணணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய். இல்லன்னா உன் தங்கச்சி வெளியூர்ல இருக்கிற போது இப்படி பயப்படுறியே, நேர்ல வந்தா நம்ம ரெண்டு பேரையும் தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் மனையில உட்கார வச்சு துப்பாக்கி முனில கல்யாணத்தை முடிச்சிடுவா. அடே அப்பா, உன் தங்கச்சி அவ்வளவு தைரியசாலியா? நான் அவளை கொஞ்சம் பார்க்கணும். கல்யாணத்துக்கு தேதி நிச்சயம் பண்ணுங்க, தகவல் கொடுக்கறேன், தானா வந்துடுவா. கொஞ்சம் பொறுத்துக்க. ஒரு கொள்ள கூட்டத்தை பிடிக்கிறதா திட்டம் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம கல்யாணம் தான். இப்படித்தான் வர வேண்டியது. கல்யாண பேச்சு எடுத்தது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட வேண்டியது. சிவகாமி, கோவிச்சுக்காது. டியூட்டி ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட். டியூட்டி ஆபீஸ்ல மட்டும் இல்ல, வீட்லயும் இருக்கு. எது எது? கல்யாணம் ஆன அப்புறம் உன் உத்தரவு இல்லாம ஆபீஸுக்கு கூட போக கூடாது போல இருக்க. அப்படித்தான் எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. சிவகாமி, உன் மனசு எனக்கு தெரியாம இல்ல. இதுதான் ஃபைனல் சான்ஸ். அடுத்த தடவை திருமண செய்தியோட வருவேன். சரி? ஓ, அவசரமா நான் மேலதிகாரியை பார்க்கணும். மட்டுமா? பை பாய். இருங்க இருங்க. டியூட்டி ஃபர்ஸ்ட். எஸ் மை ஸ்வீட் ஹார்ட். பை பாய். மறுபடியும் வந்துட்டீங்களா? உங்க விஷயமா தான் தங்கச்சிக்கு. அடடா, ஜெயபால். I am not ஜெயபால். நானே வெறும் பால். நான் வந்து ஆண்பால் இல்ல, பெண்பால் இல்ல, தாய்ப்பால் இல்ல, அபிஷேக பால் இல்ல, வெறும் பால். டான்ஸ் மாஸ்டர் பால். அதான் எனக்கு தெரியுமே, எதுக்காக இப்படி ஆடிக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு தெரியுது நான் டான்ஸ் மாஸ்டர்னு. மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா? கையில ஃபைலோட போனா கதாசிரியர்னு ஒத்துக்குவான், பிரஷோட போனா பெயிண்டர்னு ஒத்துக்குவான். நான் ஆடாட்டி போனா டான்ஸ் மாஸ்டர்னு எவன் என்ன ஒத்துக்குவான்? நல்லா வந்து சேர்ந்தீங்க தங்கச்சிக்குன்னு. போதும் போதும், கொஞ்ச நேரம் ஆடாம இருங்களேன். சிவகாமி, இத பாரு, பாட தெரிஞ்சவன் வாயம், ஆட தெரிஞ்சவன் காலம் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? ஒரு கண்ணு வலிக்காரன். அவன் கண்ணை சுத்தி தேன்கூட்டம் வச்சு இருக்கிற ஈ மாதிரி கொசு வச்சுட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஆளு குத்தார அறைய மாதிரி மூக்குல ஒளியிட்டே இருந்துச்சு, ஜலதோஷக்காரன். மூணாவது ஆளு கை நிறைய பட்டாணி வச்சிருந்தான், உள்ளங்கையில இல்ல. இங்கெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. யோ, உங்க 3 பேரையும் வச்சு சொல்றேன். யாராவது ஒருத்தர் 10 நிமிஷம் ஒரு சேஷ்டையும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என் பொண்ணை கட்டித்தரேன்னு ஒரு கோடீஸ்வரன் சொன்னாரு. ஐயோ, அவங்களால சும்மா இருக்க முடியாத. அதெல்லாம் இல்ல, 5 நிமிஷம் வரைக்கும் பொறுத்து பார்த்தானுங்க. இந்த பட்டாணிக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணா தெரியுமா? பொறுத்து பொறுத்து பார்த்தா ஈஸா ஒரு வேலை பண்ணலாம். எங்க ஊர் அம்மன் கோயில 2 ஆட்டுக்கடை இருக்கு. அதோட கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குன்னு விரல சேர்த்துட்டான். 2 சண்டை போடுச்சுன்னா போட்டு அவன் தேத்துக்கிட்டான். அடுத்தது கண்வதிக்காரன் இருக்கானே, பொதுவெல்லாம் ஓட்டிட்டான். மூணாவது இருக்கான குத்தாலாம், அவன் என்ன பண்ணா தெரியுமா? இதெல்லாம் கொம்பு, இதெல்லாம் கொம்பு அப்படின்னு அவன் தேத்துக்கிட்டான். கோடீஸ்வரம் பார்த்தாட்ட பசங்களா, உங்க 3 பேருக்கும் 5 நிமிஷம் ஒழுங்கா உட்கார முடியல, உங்களுக்கு பொண்ணு தர மாட்டா போங்கடான்ட்டானுங்க. அதே மாதிரிதான்மா என் நிலைமையா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. நீங்க தான் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு தெரியும், தங்கச்சி கிட்ட ஆடுங்க, அந்த விஷயத்தை சொல்லுங்க. பாத்தியா, சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன் தங்கச்சி இருக்கிற காலேஜ் ஹாஸ்டல்ல மைசூர் லாட்டரி சீட்ல 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குது. ஹாஸ்டல்ல வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு பயம், பொறுப்பா இடம் எங்க அக்கா இருக்கிறாருன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. பாத்துக்க, பை நிறைய பணம். 5 லட்சம். ஆமா, நானு பிளேன் ரிட்டர்ன் டிக்கெட்ல போனோம். வந்த வேலை முடிஞ்சு போச்சு, பத்திரமா நான் வரேன். சாப்பிடாம போலாமா? சாப்பிட்டா போக முடியாத, இங்க தூங்கிடுவனே, அவ்வளவு திம்ப. என்னமா அது, சாப்பிடுறதே உங்க சாப்பாட்டை தானே, புரியலையா? உன் தங்கச்சி கொடுக்குற சம்பளம் தாமா எனக்கு சோறு. ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி என்ன நடுவே நடுவே போறியாமா? உன் கல்யாணத்தை பத்தி நானும் உன் தங்கச்சி என்னமா துடிச்சிட்டு இருக்கிறோம். ஏமா, இது விஷயமா விஜயா கூட உனக்கு காகிதம் போட்டுச்சாமே, பதிலே போட மாட்டேன்ட்டியே. ஆமா ஆமா, வருஷம் முடிஞ்சு வர்றதுக்குள்ள கல்யாணத்தை நிச்சயமாயிடும் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, அந்த பையனுடைய முகத்தை நான் பார்க்கணுமே, என்ன விட அழகா அந்த முகத்தை பார்க்கணுமே. போட்டோ இருக்கா?
முடிஞ்சு போன காதலாச்சா இருக்கணுமே, அதான் டேபிள் வச்சே உட்கார்ந்திருக்கிறேன். ஐயோ யாரே, இதான் பையனுடைய அப்பாவா? பையனேவா? ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கிறான். கண்ணை பாரு, கண்ணத்தான் பாரு. இங்க பாரு, மூக்குக்கு வாய்க்கு மத்தியில மீசு. அதான் மீச. அதான் சிவகாமி, இந்த பாருமா, மாப்பிள போட்டோ முதல்ல விஜயாட்ட காமிச்சிட்டு பத்திரமா போஸ்ட் திருப்பி அனுப்பிச்சுடுறேன். கல்யாணத்துக்கு ஐயா தான் டான்ஸ். பணம் தரணுமே நீ யோசனை பண்றியா? அட்வான்ஸ் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆமா பேசிட்டே இருக்கீங்களா? நீங்க பிளேன் பிடிக்க வேண்டாம். பிளேன் பிடிக்கிறதா? முதல்ல டாக்ஸியா பிடிக்கணும். பணத்தை வச்சுக்க பயமா இருக்குன்னு என்கிட்ட அனுப்பிட்டா, நானும் தனியா தானே இருக்கேன். இவ்வளவு பணத்தை எப்படி பத்திரமா வச்சிருக்க முடியும்? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜு. பேங்கர் பரசுராம் வீட்டுல கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை சாமர்த்தியம் மீட்டதுக்காக டிபார்ட்மெண்ட் சார்பிலையும் என் சார்பிலையும் பாராட்டி நன்றியை தெரிவிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். ஆஃப்டர் ஆல் ஐ டிட் மை டியூட்டி. என் கடமையை தான் நான் செஞ்சேன். இந்த அடக்கமும் பெருந்தன்மையும் உங்க வாழ்க்கையில இன்னும் பல பெரிய வெற்றிகளை நிச்சயமா தேடிக் கொடுக்கும். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜு, இன்னொரு விஷயம். என்ன சார்? இந்த கொள்ளை கூட்டத்தை பத்தி சில புதிய தகவல் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தன் பாம்பேல இருக்கானா. அவனை பிடிச்சிட்டா இந்த கொள்ளை கூட்டத்தை சுலமா வளைச்சுடலாம். அந்த பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். தேங்க்யூ சார். என்னால நான் முயற்சி செய்யறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ சார். சிஐடி ராஜு பயில்வான் பலராமனை கொன்னுட்டானா? ஆமா பாஸ். முட்டா பசங்களா, இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? வேதனையாவும் இருக்கு பாஸ். நம்ம ஆட்கள்ல திறமையானவங்க 2 பேர் அவன் கொன்னுட்டான் பாஸ். அவன் சாதாரண ஆள் இல்ல பாஸ், பெரிய திறமைசாலி. அவனுக்கு பாராட்டு பத்திரமா படிக்கிறீங்க நீங்க. பாக்குறேன், அவன் திறமையை நானே ஒரு கை பாக்குறேன். ஹலோ, தேடி ராஜ்ஸ்தார் பண்ணுங்களா? ஆமா, கோவளம் கடற்கரையில ஒரு கள்ளத்தோழி சரக்கு இறக்கிட்டு இருக்கு. ஆமா, ஒரு லாரி கூட சரக்கு ஏத்தி போ ரெடியா நிக்குது. லாரி நம்பர் 8040 புடிச்சிட்டீங்களா? மகாபலிபுரம் வழியா போறாங்க. 1 மணி நேரத்துல வந்தா புடிச்சிடலாம், இல்லாட்டி முடியாது. அம்மா, நீங்க யார் பேசுறது? கான்ஸ்டபிள் 404. ஆல்ரைட், ஆல்ரைட். சார், போஸ்ட். ஒழிஞ்சான் சிஐடி ராஜு. பாஸ், லெட்டர். அன்புள்ள அத்தா, ஒரு சந்தோஷ செய்தி. என் தங்கைக்கு மைசூர் லாட்டரியில் 5 லட்சம் ரூபாய் பரிசு கிடைத்திருக்கிறது. அந்த பணம் இப்பொழுது என்னிடம் கேஷாக இருக்கிறது.
அதை வைத்திருக்க பயமாக இருக்கிறது. உடனே புறப்பட்டு வரும். இப்படிக்கு உங்கள் சிவகாமி. செத்தவன் சும்மா சாகலடா. 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு செத்துருக்கான். டேய், நீங்க 2 பேரும் இந்த விலாசத்துக்கு போய் பணத்தோட வரோம். வெரி குட். நீங்க 2 பேரும் இந்த உடலை கடல்ல தூக்கி போட்டு வாங்க. கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கமா. யார் நீங்க? சொல்றோம். 5 லட்சம் தேவை. பணமா? 5 லட்சமா? என்கிட்ட கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? உன் காதலன் கேட்ட கடிதத்தை படிச்சுட்டு தான் வந்தோம். பணையங்க. தெரியாது. 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 சாவி. உள்ள தேடி பாரு. சிவகாமி, 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 சிவகாமி. தொடாதே. அவ செத்துட்டான். யாரு? சிஐடி ராஜ். உன்னை கொன்னு கடலை போட்டும் மறுபடியும் உயிரோட வந்துட்ட. இந்த தடவை தப்ப முடியாது. தப்பிச்சா ஓட. அட பாவி, நில்லு நில்லு நில்லு.
கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உயரமா 2 பேரு கையில ஹேண்ட்பேக்கோட இங்க வந்தாங்களே. இந்த மாதிரி ஹோட்டலுக்கு ஹேண்ட்பேக் கடை 1000 பேர் வர்றாங்க போறாங்க. நீங்களே போய் பாருங்க சார். தேங்க்யூ. எஸ்கியூஸ் மீ, ஒரு டீலக்ஸ் ரூம் வேணும். இதுல உங்க நேமையும் அட்ரஸ் எழுதி கையெழுத்து போடுங்க. பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்காக உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா பொண்ணு கடல்ல தூக்கி போட்டு வந்த சிஐடி ராஜுவை திரும்ப நீங்க உயிரோட பார்த்தேன்னு சொல்றது தான் என்னால நம்பவே முடியல. இவங்க பார்த்தது சிஐடி ராஜுடைய ஆவியா இருக்குமோ? சீ, வாயமு. அவனேதான் நிச்சயமா சிஐடி ராஜு சாகல, திருப்பா ஹோட்டல்ல இருக்கான். உங்களுக்கு சந்தேகம்னா புறப்படுங்க, பாத்து காட்டுறோம். அவன் நம்ம கையில கிடைச்ச சந்தோஷத்துல உண்மையிலேயே அவன் செத்தானா இல்லையான்னு பார்க்காம தூக்கி போட்டோம் போல் இருக்கு. ச்சே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். வேண்டாம், உங்களை அவன் அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். சரோஜா, சிஐடி ராஜுவே நல்லா தெரியும். வெரி குட். இங்க உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்க. ராஜுவை ஒழிக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். புறப்படு. தில் பஹார் ஹோட்டல். எஸ் பாஸ். குட். மாலிஷ், மாலிஷ். எஸ். தேங்க்யூ தேங்க்யூ. பரவாயில்ல. நீ யாரு? பேர் கௌரி. காலேஜ்ல படிக்கிறேன். குளிக்க வந்தேன். தட்ஸ் குட். அவ உங்களை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன், தடுத்தேன், அவ்வளவுதான். இனிமே எச்சரிக்கையா இருங்க, அதுவும் பெண்கள் கிட்ட. தேங்க்யூ. வரே. ஜஸ்ட் a minute. என்ன? நீ என்ன காப்பாத்திருக்க. ஹோட்டல்ல உனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு பாக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு கூல் ட்ரிங்க். வேண்டாம். காஃபி ஆல் ரைட். ப்ளீஸ். ஏய், மருமராவன் 10ஆம் நம்பர் ஜோடி ஜோரா இல்ல? இல்ல. அனுபவிக்கிறவங்கள பார்த்து ஏன்டா ஆத்திரப்படுற? படிக்க விடுறா. போய் வேலையை பாரு. அட்லீஸ்ட் ஒரு காஃபின்னு சொல்லிட்டு அருமையான விருந்தை கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் நான் தான். அப்படி ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டுதான் நான் நினைக்கல. நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் வர்றேன். மணி 10 ஆயிடுச்சு. ஹாஸ்டல் கேட்டு மூடி இருப்பாங்க. காலையில வார்டன் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். ஐ see. அது வரைக்கும் அதுதான் எனக்கும் தெரியல. தப்பா நினைக்கலனா ஒரு சின்ன ஐடியா.
சொல்லுங்க. இங்க தங்கி இருந்துட்டு காலையில போலாமே. இங்க நானு ஒரு கல்யாணமாகாத பெண்ணு. நானும் ஒரு கல்யாணமாகாத பிரம்மச்சாரி. ஒரு கன்னி பெண்ணும் பிரம்மச்சாரியும் ஒரு ரூம்ல என்ன ஒரே கட்டில்ல கூட தூங்கலாம். அவங்க மனசுல கலங்கம் இல்லைன்னா. என் மனசுல கலங்கமே இல்ல. என் மனசுலயும் அது இல்ல. அப்புறம் என்ன? இது எதுக்கு? உன்னுடைய திருப்திக்காக. நான் உங்களை நம்புறேன். நானும் உங்களை நம்புறேன். ஹாஸ்டல்ல இருந்தா நான் தூங்கி 2 மணி நேரம் இருக்கும். நீ வராம இருந்திருந்தா நான் தூங்கி 3 மணி நேரம் ஆயிருக்கும். நான் வந்து உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன் இல்ல? பரவாயில்ல பரவாயில்ல, சேர்த்து தூங்கிட்டா போச்சு. சார், ஒரே குளிரா இருக்கு. ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? ஓகே. சார், ஒரே வெளிச்சமா இருக்கு. கொஞ்சம் லைட் ஆஃப் பண்றீங்களா? அப்புறம் ஒரே இருட்டாயிடுமே. இருட்டுல தான் எனக்கு தூக்கம் வரும். வேற ஏதோ ஆஃப் பண்ணணும். சார், தூக்கம் வரலையா? ஒரே புழுக்கமா இருக்கு. என்ன இருந்தாலும் இயற்கை காத்துக்கு ஈடாகுமா? கொஞ்சம் ஜன்னல் திறக்கிறீங்களா? தென்றல் காற்று வேணுமா? ஜன்னல் திறந்திருக்கு, குளிர போகுது. அப்புறம் ஹீட்டர் கேட்காது. அவனுக்கு எங்க திட்டத்துல கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் அவனை கொலை செய்ய போனவ மாதிரி நடிச்சு கௌரிய காப்பாத்த சொன்னேன். நானும் காப்பாத்தினேன். காலேஜ் கேளுன்னு போய் சொன்னேன். அதை நம்பி அவன் தங்கமும் இடம் கொடுத்தான் பாஸ். ஆமா பாஸ், உங்க திட்டப்படி நாமளும் போய் சேர்ந்தோம். வழக்கம் போல தப்பிச்சுட்டான். அதான் சொல்ல போறீங்க. உங்களை அனுப்புனாலாவது உங்க சாகசத்தினால அவரை ஒழிச்சு கட்டுவீங்கன்னு பார்த்தேன். உங்களாலையும் முடியல. இந்த நிலையில எதிரியா இருக்கிற சிஐடி ராஜுவை ஒன்னால ஒழிச்சு கட்ட முடியலன்னா இங்க இருந்து ஒரு திறமைசாலியை நான் அனுப்பி வைக்கிறேன்னு பாம்பேல இருந்து பார்த்து பல தடவை எழுதிட்டார். சீக்கிரமே அனுப்புங்க. நான் ஒரு லெட்டர் எழுத போறேன். அவசரப்படாது. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அவனை கொண்டு அந்த பணத்தை உங்க காலையில கொண்டு போடுறோம்பா. ஆமா, இப்ப இப்படித்தான் பேசுவீங்க. அப்புறம் தப்பிச்சுட்டான்னு சொல்லி தலை முடிஞ்சுக்கிட்டு நிற்பீங்க. நீங்க என் முன்னால தலை முடிஞ்சு நிக்கிற மாதிரி நான் பாஸ் முன்னால தலை முடிஞ்சு நிக்க முடியாது. அனுப்புங்க. நான் லெட்டர் எழுதத்தான் போறேன்.
புது உறவு வந்து ஆடி பார் உருகி பாடி பார் பிறகு தேடி பார் உனக்கு புரியும் வா வா இது ஒரு ரகசிய மஞ்சள் ஆஹா புதுவித அனுபவம் சிந்தும் ஒரு இரவு புது உறவு வந்து ஆடி பார் உருகி பாடி பார் பிறகு தேடி பார் உனக்கு புரியும் ஒரு இரவு புது உறவு நெஞ்சோடு நின்றாடவா வந்து நீராட நீராடவா பூவோடு தேனுண்டு வா இந்த பொன்வண்டை பந்தாடவா வா வா இது ஒரு ரகசிய மஞ்சள் ஆஹா புதுவித அனுபவம் சிந்தும் ஒரு இரவு புது உறவு வந்து ஆடி பார் உருகி பாடி பார் பிறகு தேடி பார் உனக்கு புரியும் ஒரு இரவு புது உறவு காணாததை காணவா இந்த காலங்கள் இல்லாதவா பேசாத எல்லைக்கு வா அந்த பேரின்ப வீட்டுக்கு வா வா காணாததை காணவா இந்த காலங்கள் இல்லாதவா பேசாத எல்லைக்கு வா அந்த பேரின்ப வீட்டுக்கு வா 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 இது ஒரு ரகசிய மஞ்சள் ஆஹா புதுவித அனுபவம் சிந்தும் ஒரு இரவு புது உறவு வந்து ஆடி பார் புரிகி பாடி பார் பிறகு தேடி பார் உனக்கு புரியும் ஒரு இரவு புது உறவு வரலாமா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். வரவேற்க நான் காத்திருக்கேன். ஆமா, என்னை எதுக்காக நீ சந்திக்க விரும்பின? ஏன் பேசாம இருக்க? கமான். உங்களை போல அழகான ஆண்மகன் ஒரு பெண் எதுக்காக சந்திப்பா? புரியலையே. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. என்ன சொல்ற நீ? மனம் விட்டு சொல்றேன். உங்களை பார்த்தேன், மனசை பறி கொடுத்துட்டேன். நீ பறி கொடுத்திருக்கலாம், ஆனா நான் பறி கொடுத்துட்டானா இல்லையாங்கிற புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு. அப்படி சொல்லாதீங்க. நடனம் ஆடிக்கிட்டே நான் உங்களை சந்திக்க அனுமதி கேட்டப்ப நீங்க மறுக்கல. விரும்பலன்னா உங்க ரூமுக்கு என்ன வர அனுமதிக்க மாட்டீங்க, எனக்காக காத்திருக்க மாட்டீங்க. ஏன் இந்த பாசாங்க? என்னை ஏமாத்திடாதீங்க. உங்க அன்பு எனக்கு கிடைக்கலன்னா என்னால உயிர் வாழவே முடியாது. என்ன பாருங்க, என்ன யோசிக்கிறீங்க? இதை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நம்பிக்கையோட வந்து என்ன உதறி தள்ளுறதை விட உங்க கையாலே என்ன கொன்னிடுங்க. கொன்னிடுங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இப்படி ஒரு அழகு தேவதை அன்ப வலிய வந்து கொட்டி போட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்கு வந்த? இங்க வந்தவங்களா போய் தான் சொன்னாங்க. நீ உண்மையை சொல்ற. வெரி குட். எதுக்காக கொல்ல வந்த?
என் அக்கா சிவகாமியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொய் சொல்லி ஏமாத்தி பணத்துக்காக கொலை செஞ்சியே அதுக்காக தப்பு. உன் அக்காவை நான் கொல்லல. ஆசையோட அக்காவை பார்க்க வந்தேன். செத்து கிடந்தா. சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தேன். அப்படி தப்பிச்சு ஓடல. ஓடின. உன் அக்காவையும் என் அண்ணனையும் கொன்ன அந்த கொலைகாரங்களை பிடிக்கிறதுக்கா? அண்ணனா? யார் அது? சிஐடி ராஜு. அப்பா நீங்க? அவர் தம்பி பாபு. எங்க அண்ணன் இறந்து போன செய்தியை சொல்றதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். கொலையை பார்த்தேன், துரத்தினேன். தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்கள நான் பிடிக்காம விட மாட்டேன். இதுதான் என் லட்சியம். என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். இனிமே உங்க லட்சியம் தான் என் லட்சியம். அது வெற்றி அடைகிற வரைக்கும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். சம்மதம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவளே அவளை ஏற விடுறா. ஏத்துக்குங்க ஏத்துக்குங்க. இவர்தான். நீ என்ன பத்தி சொல்ல போனா 3 வாட்டி சொல்லுவேன். நான் ஒரே ஒரு வாட்டி என்ன பத்தி விவரமா சொல்றேன். நான் தான் பிரபல டான்ஸ் மாஸ்டர் பால். நான் வாங்காத விடவே கிடையாது. எல்லாம் வச்சிருக்கிறேன். கடையில் இல்ல, கடையில வைக்க முடியாது. ஏன்னா எதுவுமே சுத்தமான வெள்ளி இல்லை, எல்லாம் மூலம். இது என்னுடைய தயாரிப்பு. எப்படி அவங்க டான்ஸ் எப்படி? ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். இவ்வளோ நானும் இவங்க அக்காவை கொலை பண்ணான படுவாவி அவனை தேடி தேடி பாவம் புள்ள படிப்பை விட்டுட்டு ஊர் ஊரா ஆடி பாடி கடைசியில உங்களை பிடிச்சோம். இவங்க அக்கா என்னடானா கழுத்தை பிடிச்ச உடனே செத்துட்டா. இவ காதலே சாவறான். நான் வரேன். என்ன மாஸ்டர் இது? இவ்வளவு நாள் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. இப்ப திடீர்னு என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. உன் லட்சியம் ஈடேறி போச்சு. என் லட்சியம் என்ன வருது? இனிமே உன்ன மாதிரியே நான் ஒரு பொண்ணை பிடிச்சு அவளுக்கு டான்ஸ் கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி பேரும் புகழோடு இருந்தா தானே நான் இருக்கும்போது ஒரு சிலையை வைப்பாங்க. நான் வரமா? டான்ஸ் மாஸ்டர். டான்ஸா உடான்ஸா? டான்ஸா? இதே மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சு அவளுக்கு டான்ஸ கத்து கொடுத்து அரங்கேற்றம் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஒரு பங்களா வாங்கி கொடுக்கிறேன். நான் டான்ஸ் மாஸ்டர் பாரு இல்ல. எவ்வளவு அழுக்கு. சீக்கிரம் சீக்கிரம் பாப்போம். Good afternoon. Key, please. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ. போன வாரம் பில்த்தை செக் பண்ணி கையெழுத்து போடுறீங்களா? Okay. தேங்க்யூ சார். Thank you. யார் நீ? உன்னை கொல்றதுக்கு பம்பாயில இருந்து வந்திருக்கிற ஸ்பெஷல் ஏஜென்ட் பல்தேவ். எதுக்காக என்ன கொல்லணும்? நீ எங்க எதிரி. சிஐடி ராஜு கொடுத்த தொல்லையை தாங்க முடியல. அவனை ஒழிச்சு கட்ட இன்னொரு கெட்டிக்காரன் அனுப்பி வஞ்சன எங்க மெட்ராஸ் ஏஜென்ட் பாம்பே ஹெட் குவார்டர்ஸ்க்கு எழுதியிருந்தான். எங்க பாஸ் என்ன அனுப்பிச்சாரு. வழியிலேயே உன்னை பார்த்துட்டேன். கவுண்டர்ல சாய் வாங்கும்போது உன்னோட ரூம் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டேன். கணக்கு பார்த்திருந்த சமயத்துல கள்ளச்சாவை போட்டு உன்னோட ரூமுக்குள்ள நானே வந்துட்டேன். இனிமே நீ தப்ப முடியாது. நீ நினைக்கிற மாதிரி நான் சிஐடி ராஜு இல்ல. என் பேர் பாபு. அட பாவி, சாவுக்கு பயந்தா பேரை மாத்தி சொல்ற. என்னை ஏமாற்ற முடியாது. ஒழிஞ்சுக்கோ. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது. ஏதாவது மர்மனாவது படிச்சுட்டு வளர்றியா இல்ல நிஜமாத்தானா? என் கண்ணால பார்த்தேன். 2 பேரும் அடிச்சு நொறுக்கிக்கிறாங்க. என்னங்க பேசாம இருக்கீங்க? உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. போன் பண்ணுங்க சார், சீக்கிரம் பண்ணுங்க சார்.
கதவை சாத்து. போலீஸ் வருதுங்க. ப்ளீஸ் கம் இன். இன்ஸ்பெக்டர், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த ரூம்ல ஏதோ கலாட்டான மேனேஜர் போன் பண்ணாரு, செக் பண்ண வந்தோம். இந்த ரூம்லயா? ஆல் ரைட், ப்ளீஸ் டூ. சார் யாரையுமே காணாங்க. உத்தரமா காணுது. மேனேஜர், இங்க ஒண்ணுமே நடக்கல, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? இவரை இன்னொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை என் கண்ணால பார்த்தேன் சார். நான் என்ன பாரு, மர்ம நாவல படிச்சு படிச்சு உன் மூளையா கெட்டு போச்சு. உன்னை 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். சாரி சார், இந்த பய பேச்சு கேட்டுக்கிட்டு நான் அவசரப்பட்டுட்டேன். மேனேஜர், இப்படியெல்லாம் எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்க கூடாது. பி கேர்ஃபுல். உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டோம் சார். சாரி. That's all right, Inspector. வரா. சிரமம் கொடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க சார். மேனேஜர், அந்த கதவை சாத்திட்டு போயிடுங்க. நிரூபிச்சிட்டீங்க. ஆமா, இப்ப இதை என்ன செய்ய போறீங்க? பேசாம சொன்னதை செய். பட்ட பக்கத்துல இப்படி குடிச்சிருக்கான். சில நிறைய இல்லாதனால இன்னொருத்த தூக்கிட்டு போ. ஐயோ, போலீஸ்ங்க. வண்டிக்கு டாக்ஸி கட்டியாச்சான்னு பாத்துங்க. நீங்க போகலாம் சார். தேங்க்ஸ். ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? இவன் நம்ம கொல்ல வந்தான், நாம இவனை கொண்டுட்டோம். போலீஸ்ல ஒப்படைச்சு விஷயத்தை சொல்லிடுவோம். நீங்க சொல்றத போலீஸ் நம்பலனா? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குதுங்க. பயப்படாத, எனக்காக கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு. கம் ஆன், குயிக் குயிக் குயிக். என்ன உடலை பாக்குறியா? ஒரு புதருக்குள்ள தூக்கி போட்டுட்டேன். போலீஸுக்கும் போன் பண்ணிட்டேன்.
கமான் கமான் ஏறு கமான். என்னங்க ஒரு விஷயம், என்னது? உங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க. எந்த நேரத்துல உங்களுக்கு ஆபத்து வருமோ தெரியாது. அதனால எனக்காகவாவது உங்க உருவத்தை மாத்திக்கங்க ப்ளீஸ். வெரி குட். சில சமயம் உனக்கும் ஐடியா வருது. உனக்கு சொல்லி கொடுத்துக்குள்ள எனக்கு வேத்து போகுது. கவனிச்சாடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்கிட்ட. டேய், உங்க அம்மாவுக்கு உன்னோட சேர்த்து மொத்தம் எத்தனை ஆம்பளை பசங்க? இப்படி ஆடுற? நல்லா புரிஞ்சு அடக்கமா ஆடு, புரியுதா? கவனி. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. கார பிரமாணம் தள்ளி எடுத்த கீர்த்தன மாதிரி வேலை அள்ளி பிறந்த புள்ளியா இருக்கிறிய. உன்னை கொண்டு போய் நான் விஜயா மாதிரி கொண்டுறணும்னு நினைக்கிறேன். உனக்கு கூட கூட ஒரு அம்மா வேற ஒத்தாசைக்குன்னு வர்றா. வேறாண்டால வந்த உடனே சப்பலாம் கொட்டி உட்காந்துக்கிறா. சொம்பு நிறைய பால், பாதாம் பருப்பெல்லாம் தட்டி போனதுல. நீ ஒழுங்கா டான்ஸை கத்துக்கிட்டு அரங்கேற்றத்துக்கு மேடை ஏறையோ இல்லையோ, உங்க ஆத்தாளுக்கு உடம்பு ஏறப்போகுது. என்ன கஷ்டன்ற? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. காப்பி ஆத்திரியா? இந்த மாதிரி எனக்கு வர்ற வெறியில இது என்ன கஷ்டம்? தக்க திக்கு தக்க தக்க திக்கி தக்க தக்க ஆடு. தக்க திக் தக்க தக்க திக். டப்பா முத்திரியா? ஐயோ, இந்த பாரு நேத்து சொல்லி கொடுத்தன அதாடு. தக்க திக்கிட்ட தக்க திக்கிட்ட தக்க தக்க. ஒன்னா காப்பி ஆத்திரா இல்லனா மாங்காய் பறிச்சு பறிச்சு கூடையில போடுற. கவனிச்சு ஆடிய கோவம் என்ன கஷ்டம்ன்றதுல. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க ஆடு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. உங்க அம்மாட்ட போறியா? நின்னு ஆடு, இல்லைன்னா கொன்னுடுவோம் உன்னை. என்ன கஷ்டம்? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. அவ்வளவுதானே? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. அடி பாவி, சொல்லி கொடுக்கறனே உடைக்கிறியா? கொன்னுடுவோம். நோ பார், என்னையா செய்யற? ஒண்ணு இல்ல, இந்த சின்ன பொண்ணுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இங்க பாரு. 1 2 ஆடுமா. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட 1 2 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. எப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. இத பாரியா, நீ ஒரு டான்ஸ் மாஸ்டர்ங்கிறதுக்காக இத்தனை நாள் தவணை கொடுத்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சு போச்சு. முதலாளிக்கே தெரிஞ்சு போச்சா? அவர் பொண்ணு அனுப்பியா? அவளுக்கும் சொல்லி தர. பில்ல இன்னைக்கே மரியாதையா கிளியர் பண்ணிட்டு வெளியில போ. ஏயோ, திடீர்னு குண்டை தூக்கி போடுற. ஒண்ணு இல்லையா, 14ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்க. பொண்ணுக்கு அரங்கேற்றம் அமோகமா ஆட போறா. பணம் குய்ய போகுது. அந்த பணத்தை வச்சு உன்னுடைய பாக்கியெல்லாம் தீர்த்துறையா? சொல்லமா. என்ன ஆட வச்சு நீ சம்பாதிக்க பாக்குறியா? அதுக்கு வேற ஆள பாறையா? ஐயோ வச்சோ வச்சோ. மிஸ்டர், எல்லாமே ஓடுற ராக்கியா இருக்குது. நீ ஓட முடியாது. ஆடுறேன். ஆடி ஆடியா உன் கணக்கெல்லாம் தீக்கிறையா? ஆடாதடா, ஆற்றா மாவாற்றா. மாவட்டமா? மேனேஜர், என்னையா மாவட்ட சொன்ன? ஆற்றேன். 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 மாவட்ட கண்ணு ஆரோக்கியத்துக்காக வைப்ப. நின்னுகிட்ட ஒரு மாவட்டமா? இப்ப ஆட்டா. இப்ப ஆட்ட. ஆட்டா. ஆட்டா. ஆட்டன். மேனேஜர், புடி பொய்யா. இப்ப ஆட்டண்டா. மாட்டிக்கடா. மாட்டிக்கடா. ஆட்டண்டா. 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 ஆட்டன். ஆட்டண்டா. ஏய், உன்னை நான் மாவாட்ட சொன்னேன்டா. எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த சொக்காய் நீ போட்டுக்கு போறியா? எவன் எங்க மேனேஜர்? தொடாத. ஏன்? ராஜா. ஆமா, இதுதான் பெருசு. இல்ல, ஆசுதான் பெருசு. ஆட்டத்துடைய முறைய மாத்தாத.
ஏஸ் பெருசா ராஜா பெருசா? இத்தனை தோட்டா பிடிச்சோம் சாகலன்னு பாக்குறியா? அதை வெத்து தோட்டம் அசல் இங்க. ஏன் அப்படி செஞ்சு யோசிக்கிறியா? ஒரு திறமசாலியை தேடிக்கிட்டு வந்தேன், உன் சாமர்த்தியத்தை பார்த்தேன், நீ தேடிட்ட. புறப்படு. எங்க? தலைவன்கிட்ட. தலைவனா? யாரு? சரின்னு சொல்லு, கூட்டிக்கிட்டு போறேன், தகுந்த பரிசு வாங்கி தரேன். என்ன போலாமா? ஓகே. ஓகே. என்னமா இருக்கிறீங்க? ஐயோ, எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லி பின்னாலேயே வாங்க. 5 மாசத்துல உங்களை முன்ன கொண்டு வந்துடுறேன். என்ன அது முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறியே? உனக்கு பைத்தியமா? ஆமா, கலை பைத்தியம், நாட்டிய பைத்தியம். நிச்சயமா சொல்லுவேங்க. 5 மாசத்துல அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கி விடுறேன். என்கிட்ட நாட்டியம் கத்துக்குங்க சரின்னு சொல்லுங்க. சொல்றையா? சொல்றேன். யோ, நான் யாருன்னு தெரியுமா? நான் தாயா செங்காங்கட மங்கம்மா கும்தல கும்மா. கொஞ்சம் இருங்க. உங்களை விட அந்த அம்மா நல்லா இருக்காங்க. என்ன? நீங்க உட்காருங்க. ஐயோ, என்னமா இருக்கிறீங்க, என்னமா இருக்கிறீங்க? எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க மாத்திரம் சரின்னு சொல்லிட்டு என் பின்னாலே வந்தீங்க. 5 மாசம் அந்த பொண்ணுக்கு, உங்களுக்கு 4 மாசம் போதுங்க. முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்க. நிச்சயமா சொல்லுவேன், 5 மாசத்துக்குள்ள அகில உலக புகழ் கேரண்டி ஆக்கி விடுறேன். அம்மா, எங்கிட்ட டான்ஸ் கத்துக்க. சரின்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க. அத்தா, அத்தா, இங்க பாருங்க. சே, கல்யாணம் கேட்டா இனிமே நீ எப்பமா ஆடி தொலைக்க போற? நான் ஆம்பளைக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி தரவே மாட்டேன். நான் டான்ஸ் கத்துக்க வரலடா, தனியா இருக்க பெண்ணுகிட்ட வந்து கலாட்டாவா பண்றேன். அதுக்கு இதுக்கு தாண்டி உங்ககிட்ட நான் பல தடவை சொல்றேன், எப்ப வெளிய வந்தாலும் என் பின்னாலே கையை பிடிச்சிட்டு வான்னு. யோ மேனேஜர், இந்த மாதிரி கண்டுகிட்ட காலி பசங்களை ஏன் ஹோட்டல் அலோவ் பண்ற? இன்னது போதும் அறியது. யோ, ஐயா, என்ன பத்தி தில்பார் ஹோட்டல கேட்டு பாருங்க. நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர். நல்ல சிஷ்ய பொண்ணா வேணும் தேடி பார்த்தேன். முதல் பொண்ணு அரங்கேற்றத்தை நீங்க காரை உடைச்சிட்டு புத்தூர் போயிட்டான். 2வது பொண்ணு எவனையோ காரை வச்சு கையை பிடிச்சிட்டு ஓடிட்டான். 3வது பொண்ணு எனக்கே பிடிக்கல, எட்டி வச்சு துரைச்சிட்டேன். ஏயா, ஒரு பொண்ணு கிடைக்குமா? என்ன பொண்ணா? அறிவட்ட என்ன வெளியே தட்டிக்கல. உங்களை ஒரு நாளைக்கு நான் உள்ள தள்ளுவேன். ஒரு நாட்டிய பேராசிரியர் என்ன போய் நீங்க அவமானப்படுத்திட்டீங்க இல்ல? அப்பா அப்பா அப்பா, திருவியம்பரம் நடராஜா சிதம்பரத்துல ஒத்தக்கால நொண்டி அடிக்கிற மாதிரி நிக்கிறியே, அந்த ஒத்தக்கால எடுத்து இவங்க தலைவரை ஊண்டா என்ன உனக்கு? இந்த பொறிக்கு பசங்க இவங்களை போய் நீயே மிதிக்கிறான். ஒரு பொம்பளை புள்ளைய அடாய் நான் தயார் பண்ணி நாட்டியம் கத்து கொடுத்து அவங்க காரால உங்களை மிதிக்க வைக்கிற இது சமதண்டா. இந்த சமதம் முடியற வரைக்கும் நான் தலையில எண்ணெய் வைக்க மாட்டேன். குடுமையை அள்ளி முடிய மாட்டேன்டா. யார எனக்கு அது குடுமை. நான் என்ன இப்ப நான் சாணிக்கிறான், எனக்கு காப்பு தாண்டா. அது வரைக்கும் சலனுக்கே போக மாட்டான்டா, விட மாட்டான்டா. உங்களை மிதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொம்பளை காலை தூக்கி நிக்க மாட்டாளா? கட அம்மா அம்மா அம்மா, என்னம்மா அது காரை ஊழிட்டு நிக்கிற? தூக்குமா, காரை தூக்கு, தூக்கி ஒரு வாட்டி அவனை மிதி. ஐயோ, என்னது? அதுக்குள்ள நீ சரியாயிட்ட. அது என்னது? தலையில சும்மாடு. நீ என்ன தயிர் விக்கிற பொம்பளையா? ஆமா, பானை எங்க உடைச்சிட்டியா? கணா கட்டியா? எப்படியா? நல்லாவே இருக்கிற. வருமா, நீ மாத்திரம் உயிரோட வரல, என் சமையல் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என் தலையில எண்ணெயை வைக்கவே முடியாது, சலனுக்கு போகவே முடியாது. சிக்க எடுக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாமா. வந்துருமா அம்மா, நான் வந்துருமா அம்மா. மகாபிரபு,
என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பதான் இறக்கி விட்டேன், மறுபடியும் எப்படி ஏற்றி விடுறது? சிலையா இருக்கும் போது செருப்பு காணோம், இப்ப செருப்போடு இருக்கிற. யார் நீ? கேட்கலாமா அப்படி? ஏன் அப்படி? நான் உங்கள் அடிமை. அடிமை? என்னுடைய காதலுக்கா அல்லது கலைக்கா? சுவாமி, சுவாமி, பூஜை பண்ணாத, விஷயத்தை சொல்லு, பயமா இருக்கு. மேதையே, பட்டம் கொடுக்காத, வேலை கொடு. ஆஹா, நாட்டிய திலகமே. திலகா? வேண்டாம் வேண்டாம், ஒட்டு மாத்திரம் வைக்காத, வேர்த்தா அழிஞ்சிடும். மேட்டர் சொல்றியா இல்லையா? நீங்கள் தான் எனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மறுத்து விட்டால் தற்கொலை பிடிக்க போறியா? வேண்டாம்மா, அம்மா உன்னை தம்மா நம்பி இருக்கிறேன். நாங்க வேண்டாம்னு சொல்லியும் பம்பாயில இருக்க பாஸுக்கு லெட்டர் போட்டீங்களே, அதுக்கு அவசியமே இல்லை. பாஸ், இவன் சிஏடி ராஜுவை நிச்சயமா கொண்டுடுவான். என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? திறமைய கண்ணால பார்த்துட்டு தான் கூட்டிக்கிட்டு வந்தோம். ஆமா பாஸ். அப்படியா? உன் பேரு? பல்தேவ். ஊரும் தெரியணுமா? பாம்பே. நம்பிக்கை இல்லைன்னா இந்த தழும்பையும் பாரு. இந்த சங்கு சாதாரணமா எதையும் நம்பிடுறது இல்லை. நீ வரப்போறத பத்தியும் உன்னுடைய அங்க அடையாளங்களை பத்தியும் பாம்பேல இருந்து பாஸ் எழுதியிருந்த அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன். கரெக்ட். யார் தெரியுமா? சிஐடி ராஜுவை கொள்றதுக்காக பாம்பேல இருந்து பாஸ் இருக்கிற ஸ்பெஷல் ஏஜென்ட் பல்தேவ். ஒரு திருத்தம். என்ன? சிஐடி ராஜுவை கொல்ல வந்த இல்ல, கொன்னுட்டு வந்த பல்தேவ். கொன்னுட்டியா? உன்னை சந்திக்கத்தான் வந்த, வழியில அவனை சந்திச்சேன், முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் உன் ஆட்டோட இங்க வந்த. அவனை உனக்கு எப்படி தெரியும்? அவன் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ பாஸுக்கு அனுப்பின போட்டோ. பாஸ் உனக்கு கொடுத்த லெட்டர். மிஸ்டர் சங்கு, இந்த கடிதம் கொண்டு வரும் பல்தேவ் ஒரு நல்ல திறமைசாலி. கொலையும் கொள்ளையும் இவனுக்கு கைவந்த கலை. தேவைப்பட்ட போதெல்லாம் இவனைத்தான் பஞ்சாபில் இருந்து அழைத்துக் கொள்வேன். சிஐடி ராஜுவை கொல்ல இவனை விட ஒரு திறமைசாலி நமக்கு கிடைக்க மாட்டான். பயன்படுத்திக் கொள்ளவும். இப்படிக்கு கங்கு, அந்தேரி, பம்பாய். சபாஷ். பாஸ் உன்னை என்ன காரியத்துக்காக இங்க அனுப்புனாரோ அதை செய்து முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். வெரி குட். இருந்தாலும் எவ்வளவு சொல்லியும் உனக்கு இன்னும் சந்தேகம்? ஆமா, அவன் உடல்ல நான் கண்ணால பார்த்தாகணும், அப்பதான் நான் நம்புவேன். என்ன, கோவளம் கடற்கரையில என் கண்ணெதிரிலேயே நம்ம ஆட்களால் அவன் கொல்லப்பட்டான். ஆனா எப்படியோ தப்பிச்சு திரும்ப உயிரோட வந்துட்டான். அதனாலதான் சந்தேகம். நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. வா, உடனே போய் பாடியை பார்த்து வருவோம். நான் ஒருத்தரை தீர்த்து கட்டிட்டேன்னா அப்புறம் அவனை திரும்பி பார்க்கிற பழக்கமே கிடையாது. வேணும்னா இவளை அழைச்சிட்டு போய் உடலை பார்த்துட்டு வா. ஆமா, இது யாரும் சொல்லவே இல்லையா? ஓ, என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் விஜயா. ஐ see. புறப்படலாமா மிஸ் விஜயா? பாஸ், வந்த களைப்பே தீரல, அதுக்குள்ள புறப்படுவா பாஸ்? அங்க சொல்லு. ரெஸ்ட் வேணுங்கிறியா? ஆமாம் பாஸ். முதல்ல உடலை போய் பார்த்து வந்துருவோம். அப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்க. எல்லா வசதியும் நான் செய்து தர்றேன். சங்கு, after all she is a girl. ஆம்பளையா இருந்தா அலுப்பு தெரியாது, பொம்பளை தானே, ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, சரியா 1 மணி நேரம் தான் ரெஸ்ட். அதுக்கு மேல 1 நிமிஷம் கூட என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் உடலை பார்த்தாதான் எனக்கு அடுத்த மூச்சே வரும்.
இவங்களை நம்ம ஸ்பெஷல் ரூம் கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ. எனக்கு எனக்கு எங்க அக்கா கொலை செஞ்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு அவனாலே வளர்த்துங்க. அப்படி நான் இப்பவே உன் அக்காவை கொன்னவனை பழி வாங்கணும் உன் மனசு எப்படி துடிக்குதோ அதே மாதிரி என் அண்ணனை கொன்னவனை பழி வாங்கணும் என் மனசு கடந்து துடிக்குது. ஆனா என்ன செய்யறது? கொலை செஞ்சவங்களை பழி வாங்கினா சட்டப்படி குற்றவாளி ஆயிடும். அது தப்பு. அதனால அவங்கள போலீஸ்ல ஒப்படைக்கணும். அப்படின்னா போலீஸுக்கு உடனே தகவல் கொடுத்துடலாங்க. அவசரப்படாது. கொலைகாரங்களை மட்டும் பிடிச்சா போதாது, அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே சட்டத்து முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் என் லட்சியம். ஆமாங்க, எல்லாம் சரிதான். ஆமா, செத்து போன உங்க அண்ணன் படத்தை காட்டுன்னு சங்கு கேட்கிறேன், அதுக்கு என்ன செய்ய போறீங்க? பயப்படாது. நானும் எங்க அண்ணனும் ஒரே மாதிரி உருவம். அதனாலதானே எங்க அண்ணன் நினைச்சு நீயே என்ன கொல்ல வந்த. ஆமாங்க விஜயா, நாம தங்கியிருந்த பாழ் மண்டபத்துக்கு போய் இந்த வேஷத்தை கலைச்சிட்டு உண்மையான உருவத்தை குண்டடிப்பட்டவன் மாதிரி ரத்த காயம் போட்டுக்கிட்டு மூச்சு அடக்கிக்கிட்டு நான் பிணம் மாதிரி படுத்திருப்பேன். நீ சங்குவை கூட்டிட்டு வந்து காமி. அவன் நம்பிடுவான். அவன் இங்க திரும்பி வரது கொஞ்சம் தாமதப்படுது. அதுக்குள்ள நான் இங்க வந்துருவேன். இத பாரு, ஆனா ஒண்ணு, என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். டைம் ஆயிடுச்சு, சங்கு வெயிட் பண்ணிட்டு. சரியா சரியா சரியா. May your soul rest in peace. என்ன ஆகாதவனுக்கு அஞ்சலி செலுத்துறேன்னு பாக்குறியா? என்ன இருந்தாலும் அவன் திறமசாலி, கெட்டிக்காரன். ஆமா ஆமா, அவர் கெட்டிக்காரர் தான், சந்தேகமே இல்ல. போலாமா? வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்துட்டு வா. பெட்ரோலா? எதுக்கு? அவன் ஏற்கனவே செத்து பிழைச்சவன். அதனால அவனுடைய இறுதிச் சடங்கை நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வைக்க போறேன். இத பாருங்க, என்ன பாருங்களேன். என்ன? வந்து உங்களுக்கு ரொம்ப அவசர புத்தி. பாஸ். ஐயோ, நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. எதிரி எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அவளை தூக்கிட்டு வாங்கடா. சரி பாஸ். பெட்ரோலை ஊத்தி எரிச்சுட்டு அவ்வளவுதான். அதை பார்த்து மயக்கமாயிட்டா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஆல்ரைட், அப்ப நான் புறப்படுறேன். பல்தேவ், கொஞ்சம் சீக்கிரம் வர்றியா? எதுக்காக? வந்து பாரு. விஜயா, 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 விஜயா. என்னது? நான் தான் பாபு. விஜயா, நான் தான் பாபு. நீங்க நீங்க நான் தான் பாபு. இல்ல 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 விஜயா, இல்ல நல்லா பாரு. விஜயா, come on, look at me. நல்லா பாரு, நல்லா பாரு. நான் தான் பாபு. அஞ்சு பைசா போட்டேன், 3 பைசா எடுத்துக்கிட்டேன். 2 பைசா தான் என்னால உதவ முடியும். என்னடா துரமா இருக்கான்னு பாக்குறியா? துரை இப்பெல்லாம் போறதான் திங்கிறாரு.
நீங்க முன்னால போறீங்க, அதனால தான் நான் பின்னால வர்றேன். பொம்பளைக்கு பின்னால வர்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கொஞ்சம் எடுத்து விட்டுங்க. வெக்கத்தை பத்தி நீங்க எங்கிட்ட பேசுறீங்களா? மரியாதையா முன்னால போ. ஐயோ, முன்னால போய் பிரயோஜனம் இல்லையா? நான் பின்னால ரசிக்கிறேன். பெண்டலா பண்ற? உண்மையைத்தான் சொல்றேன். உங்க நடையில் இருக்கிறதே ஒரு நளினம், உங்க இடையில இருக்கிறதே ஒரு இலக்கியம். ஆஹா, வயசாயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுங்க. உனக்கு அறிவில்ல? அழகுதாங்க இல்ல மிஸ்டர். ஐயோ ஐயோ, உங்க முகமும் காரம் என்னமா ரியாக்ட் பண்ணுது? நீங்க மாத்திரம் டான்ஸ் ஆடிட்டீங்க. ஆஹா, என்ன பாவம், என்ன பாவம். உதவாக போக மாட்டே நீ? உதவாங்கன்னா போக மாட்டேன், விழுந்து படுத்துருவேன். யார் நீ? உதவாங்கன்னா படுத்துருவேன். யாரா இருந்து எனக்கு என்ன ஐயா? தெருவுல போற பெண்களை கலாட்ட பண்றவங்கள சும்மா விடக்கூடாது. ஐயோ, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர். நீங்க எங்கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க அரங்கேற்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊரே உங்களை ஒரு மாதிரியா பாக்கும். அன்புல அப்புறம் நீங்க யார் மார்க்கெட் வேணா பிடிக்கலாம். உங்களுக்கு யார் மார்க்கெட் வேணும்? டான்ஸ் கத்துக்க நாங்க விரும்பல. போயிட்டு வா. குழந்தை, நீ வீட்டுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு சொல்லு. அவங்களை சந்திச்சு நான் பெர்மிஷன் வாங்கி உன்னை குதிக்க வச்சிடறேன். நீ குதிச்சா நல்லா இருக்குமா? எங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க நீங்க பாக்கணுமா? அம்மா, அதான முக்கியம். அட்ரஸ். அம்மா அம்மா அம்மா. என்னமா அது? நாட்டிய சிறப்பு தான் வந்திருக்க. என்ன நோட் அடிக்கிற இடமா இருக்குது? யாரு? வா. இவன் எங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா. கேட்டா கிண்டல பதில் சொல்றான். சந்தேகப்பட்டோம், கொண்டு வந்தோம். யாரா நீ? உண்மை சொன்ன உயிரே போயிடும். உயிர் தானே போகும். உயிர் போனா நான் வந்துங்க. ஆண்டவன் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் ஆடாத ஆட்டம் இல்லை, அதெல்லாம் ஒரு காலம். இன்னும் ஆடிட்டு தான் இருக்கிறேன். என் பேர் பால், டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர் ஆடி காட்டுறா? இதாங்க இப்பெல்லாம் ஆட்டமே. பல்தேவ், இவனை பத்தி என்ன நினைக்கிற? பாக்குறதுக்கு வேடிக்கையான ஆளாத்தான் இருக்கிறான். அவன் எங்கேயே வச்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கிட்ட இல்லைங்க ஜாக்கிரதை. நானே ஒரு அனாத பையன். சோறு கண்டது சொர்க்கம். வேற வாழ்க்கையை கொஞ்சோண்டு வயிற்றுக்குள்ள போட்டீங்கன்னா வார சுருட்டிட்டு நாய் மாதிரி எங்கேயே கிடப்பினேன். வெரி குட். இவன் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இவனை 2 நாளைக்கு கண்காணிப்புல வச்சு வைங்க. ஏங்க, உங்க 2 பேர்ல யாருங்க முதலாளி? நீங்க தான் முதலாளி. என்ன சத்தம் போடுறீங்க? உன்னை எதுக்காக இங்க தங்க வைக்கிறோம் தெரியுமா? இங்க இருக்கு இல்ல, எங்களுக்கு அலுப்பா இருக்கிற நேரத்துல ஆடுறதுக்காக. அதானே என் பொழப்பே. இது என்னங்க கஷ்டம்? இதை பாருங்க, ஆடுறேன். நீங்க ஆடுமா பொண்ணு? இங்க பொண்ணு நீ ஆடுமா? நீங்க ஆடுங்க. நீ புழைக்க தெரிஞ்சு விட்டா. என்னையே ஆட வச்சவன் நீதான்டா. இப்ப நான் உனக்கு நீ இத புடி. நான் எது கொடுத்தேன்? நீங்க எல்லாம் எதுக்காக டான்ஸ் கத்துக்கணுங்கிறீங்க? சினிமாவில் நடிக்கிறேன் சார். சினிமாவில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? சண்டை போடுவேன் சார், ஜம்ப் பண்ணுவேன் சார், துப்பாக்கியால சுடுவேன் சார், விசில் அடிப்பேன் சார். மின்னல் கொடி பழைய படத்தை மறுபடியும் எடுக்கிறாங்களா? நீ விசில் அடிப்பியா? உன்னை பார்த்தாதான் எங்களுக்கு விசில் அடிக்கணும் போல இருக்குது. அதுக்குல சார், டான்ஸ் கத்துக்கிட்டா நேர கதாநாயகி வந்துடலாம் சார். நீ வந்துருவ. உன்னை போட்டு படம் எடுக்க எந்த முதலாளி வருவான்? நேர கதாநாயகி வர்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா பத்தாதம்மா. கையில ரேடியோ வச்சுக்க தெரியணும். கூடவே தட்டு தூக்கிட்டு வரதுக்கு ஒரு சின்ன பிள்ளைய கூட்டு வர தெரியணும். கட்டன் போட்ட கார்ல வரணும். கூட்டு வர பொண்ணு கதாநாயகியோட அழகா இருக்க கூடாது. சொல்லி கொடுத்த மூமெண்ட் செய்யப்போ செஞ்சிட காட்டாத.
என்ன உடனே படுத்துட்ட? பின்மண்டையில அடி சார். ஷூட்டிங் கேன்சரா? ரத்தத்தை வச்சு இடிக்க போறேன். இவ்வளவு வளைஞ்சா போறோம் நீ. நல்லா கண்ணாடு சார் இன்னைக்கு இவ்வளவு போதும் சார். நாளைக்கு வரேன் சார். நாளைக்கு வரேன். நீயே நான் சனிக்கிழமை வரேன் சார். நானும் அவளோட வரேன் சார். ஏய், சண்டை போடுவாளாம், விசில் அடிப்பாளாம், கதாநாயகியா. 5 வயசுல தைச்ச கவனம் இன்னும் மாத்தாம இருக்கிற. அப்பா இப்பதான் முழு புடவைய பாக்குறேன். ராவஜியா, நீ ஏன் அந்த கூட்டத்துல கண் அடிச்சு உடனே புரிஞ்சுக்கிட்ட? ஆமா, நீங்க 2 பேரும் இங்க எப்படி? இப்படி கேட்டா எப்படி? அவங்க வந்துட போறாங்க. இவளுங்களா? இன்னைக்கு வரமாட்டாளுங்க. பெண்ட் எடுத்திருக்க. நீ தைரியமா சொல்லு. பம்பாயில இருந்து பாஸ் வர்றாரா? தந்தி வந்துருக்கு. அப்படியா? சிஐடி ராஜு கொன்னதை பத்தி நீ அவருக்கு தகவல் கொடுக்கலையா? இல்ல, நீ கொடுத்துருப்ப நானு. அதான் அவங்க வர உடனே அவருக்கு வர வேண்டாம், தனி கொடுத்து. அவர் வேற வேலையை இங்க வந்தா எனக்கு தெரியாம அவருக்கு இங்க எந்த வேலையும் கிடையாது. நீ பெரிய தப்பு பண்ணிட்டு பிரான்ச் லீடர்ங்கிற முறையில உடனே அவருக்கு தகவல் கொடுத்துருக்க வேண்டாம். ஒன்னால எனக்கு கிட்டவே அவருக்கு வர வேண்டாம்னு நானே தந்தி கொடுத்துருந்தேன். பாஸ், குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். இப்பதான் வந்தீங்களா பாஸ்? ஆமா, பல்தேவ் எங்கே? நீங்க வரப்போறதாக சொன்னேன். நான் இருக்கும்போது அவருக்காக இங்க வரணும், வர வேண்டாம்னு சொல்லி தந்தி கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்கிறான். ஓ அப்படியா? நான் அவனை உடனே பார்க்கணும். எஸ் பாஸ். வந்துட்டியா? பாஸ் வந்துட்டார், உனக்கா காத்து. பாஸ் பாஸ் வந்துட்டாரா? பாஸ் வந்தாச்சா? ஆமா, கமான். பாஸ். எஸ். பல்தேவ் வரல? கமான் பல்தேவ். என்ன பாஸ், பல்தேவ் பார்த்து திகைச்சு போயிட்டீங்க? பல்தேவ் யாரு நீ? கந்தன். கந்தனா? அப்ப நீ பல்தேவ் இல்லையா? உண்மையை சொல், யார் நீ? உங்களை போல ஒருத்தன். ஹவுஸ் பிரேக்கிங், லூட்டிங், மர்டர் இதெல்லாம் நம்ம ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு தொழில் முறையில சிஐடி ராஜு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தானோ அதே மாதிரிதான் எனக்கு. ஐ see. அவனை தீர்த்து கட்டுறதுக்காக அவன் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு போயிருந்த அந்த நேரத்துல நீங்க அனுப்பி இருந்தீங்களே பல்தே, அவன் உங்க 2 பேரையும் கூட்டத்தோட காட்டி கொடுக்கறதுக்காக பேரம் பேசிக்கிட்டு இருந்தான். பேரம். அப்படியா? ஆமா, நானா இருந்தா என்ன, நீங்களா இருந்தா என்ன, இல்ல வேற ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தா தான் என்ன? ஏன்னா எனத்தை காட்டி கொடுக்கலாமா? பயப்படாதீங்க, இங்க உங்க துப்பாக்கிகளுக்கு தான் குறி வச்சேன், அங்க அவங்க உயிருக்கே உல வச்சேன். 2 பேருமே க்ளோஸ். வாட்? பல்தேவோட பாக்கெட்ல லெட்டர் பார்த்தேன், பல்தேவா மாறினேன். ஏன் தெரியுமா? உங்களை சந்திச்சு உங்க பாராட்டுகளை கருணுங்கிறதுக்காகத்தான். நீங்க என்ன பாராட்டி உங்க நண்பனா ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இதே இடத்துல கொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. துப்பாக்கியில தோட்டா இருக்கா பாருங்க. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பாஸ் யோசனை பண்றீங்க? சிஐடி ராஜுவை இவன் கொன்னது என்னவோ உண்மைதான். என்ன, நானே இந்த உடலை நேர்ல பார்த்தேன். நான் தான் என் கையால அந்த உடலை எரிச்சேன். அதனால இவன் சொல்றதெல்லாம் உண்மையாத்தான் இருக்கணும். இருக்கலாம். சுட்டுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைச்சும் இவன் நம்ம சுடல. நீ சொல்றத நான் நம்புறேன். கந்தா, இன்னையிலிருந்து நீ எங்க நெருங்கிய நண்பன். ரொம்ப தேங்க்ஸ்.
உன் திறமையை நான் பார்க்கணுமே. கொலையா? இல்ல கொள்ள. எங்க? பாம்பே ராம்லால் சே விலை உயர்ந்த வைரத்தை மதுரை தேனாப்பானா சொக்கலிங்க செட்டியாருக்கு விற்கிறதுக்காக மெட்ராஸ்க்கு வந்திருக்கிறான். கூடவே வந்து கொள்ளை அடிக்கலாம்னு திட்டம் போட்ட முடியாம போயிடுச்சு. ஏன்? தகுந்த போலீஸ் பாதுகாப்போட வந்துட்டாலே. இப்ப அவன் எங்க இருக்கான்? சீலாட் ஹோட்டல் ரூம் நம்பர் 3. இன்னைக்கே கொள்ளை அடிச்சாதான் உண்டு, இல்லன்னா மதுரைக்காரன் வந்துருவான், எல்லாம் கைமாறி போயிடும். இந்நேரம் பல்வேறு சினிமா டக் 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 டக்னு ஐடியா கொடுத்திருப்பான். அவன் ஐடியா தான் கொடுப்பான், நான் காரியத்தையே முடிச்சிடுறேன். எப்படி முடிப்பேன்? ஒரு திட்டத்தை சொல்லு. முதல்ல சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது, முடிச்சிட்டு தான் சொல்லுவேன். சபாஷ், இந்த வேலையை முடிக்க உனக்கு என்ன தேவை? உங்க ஆட்கள 4 பேர், என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் விஜயா, டான்ஸ் மாஸ்டர் பால், அவ்வளவுதான். வெரி குட். ஆனா ஒண்ணு, எப்பவுமே நான் அடிக்கிற கொள்ளையில 3ல ஒரு பங்கு, தட் இஸ் 33 1/3% எனக்கு கொடுத்துடணும். ஓ, இட் இஸ் டூ மச். குறைச்சுக்க. ஆமாப்பா, ரொம்ப அதிகமா தான் கேட்கிறேன். Now fixed rate. All right, agreed. Thank you. ஆமா, அந்த வைரம் என்ன விலை பெறும்? 15 லட்சம் ரூபான்னு கேள்வி. அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா, இல்ல நானே ஏற்பாடு செய்யட்டுமா? நோ, எனக்கு ரெகுலர் கஸ்டமரே இருக்கிறான். யாரு? கொண்டு வா, தெரியும். பாஸ். டேய், சொல்றபடி செய். ஓகே பாஸ். Thank you. சங்கு, கந்த காரியத்தை முடிப்பானா? வெற்றி. நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எனக்கும் தான் வெற்றி. உங்க 2 பேருக்கு வெற்றினா எனக்கு தான் வெற்றி. ஆமா, நம்ம எல்லாருக்கும் வெற்றி தான். விஜயா நடனமாட முதலாளி சம்மதிச்சாரு. அப்படியா? நடக்கட்டும். தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. பொன் கொட்டி கொட்டி அளக்கும் பூ பட்டு பட்டு மணக்கும், பொன் கொட்டி கொட்டி அளக்கும் பூ பட்டு பட்டு மணக்கும். செந்தமிழ்நாட்டு சிலையாட்டம் தித்திக்கும், தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. சிட்டே சிட்டே வாப்பா ஜில்லென்று கிட்ட நீ வா, நகையும் சுவையும் பசியும் குணமும் நாமாகலாம். சிட்டே சிட்டே வாப்பா ஜில்லென்று கிட்ட நீ வா, நகையும் சுவையும் பசியும் குணமும் நாமாகலாம். சிரிப்பூட்டும் ராஜா தேனோரும் இந்த ரோஜா, சிரிப்பூட்டும் ராஜா தேனோரும் இந்த ரோஜா, கிடைக்காது நினைக்காது ரொம்ப லேசா. தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை, கை தட்ட தட்ட துடிக்கும் இதன் கருவிழி ஜாடை. சின்ன சின்ன பாப்பா சிங்கார கண்ணு பாப்பா, சிலையே மலையே உன்மேல் ஆசை கொண்டால் தப்பா. சின்ன சின்ன பாப்பா சிங்கார கண்ணு பாப்பா, சிலையே மலையே உன்மேல் ஆசை கொண்டால் தப்பா. தமிழ்நாட்டு பாப்பா தன்மானம் உள்ள பாப்பா, இது தமிழ்நாட்டு பாப்பா தன்மானம் உள்ள பாப்பா, தவறான ஆசைக்கு போடும் தாப்பா. என்னது பயிரு? தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை,
பொன் கொட்டி கொட்டி அளக்கும் பூ பட்டு பட்டு மணக்கும் செந்தமிழ்நாட்டு சிலையாட்டம் சித்திக்கும் தேன் சொட்ட சொட்ட சிரிக்கும் ஒரு திருமண மேடை கை தட்ட தட்ட துடிக்கும் இது கருவில் ஜாடை வெற்றி ஓ இவர்தான் நீங்க கொள்ளையடிக்கிற பொருள்களை வாங்குற வியாபாரியா? இதுதான் நண்பனுக்கு அழகா? யாருடா நண்ப? நெருங்கிய நண்பன்னு நீதானே சொன்ன? அப்ப சொன்ன, இப்போ எதிரி. ஏன் எனக்கு கீழே இருக்கிறவன் என்னை விட கெட்டிக்காரனா இருக்க கூடாது. அப்படி இருந்தா எந்த நேரம் காலவாரி விடுவானோ, என்னைக்கு கழுத்துல கத்தி கொண்டு வருவானோ, எந்த நிமிஷம் என் நாக்காரியில உட்கார்ந்துருவானோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும். ஆமா, நீ எங்க எல்லாரையும் விட பெரிய கெட்டிக்காரன் நிரூபிச்சுட்ட. உன்னை உயிரோட விட்டு வைக்கிறது எங்களுக்கு தான் ஆபத்து. கரெக்ட் கரெக்ட். இந்த தத்துவப்படி நீ செத்தே ஆகணும். அசையாதீங்க. தொழில நேர் வழியிலையும் செய்யலாம், குறுக்கு வழியிலையும் செய்யலாம். ஆனா எதுலயும் நாணயம் வேணும். சொன்னபடி செஞ்சிருந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயோட கதை முடிஞ்சிருக்கும். இப்போ உங்களை எல்லாம் நான் தீர்த்து கட்ட போறேன். பணம் வைரம் ரெண்டுமே எனக்கு தான். கீழே போடு.
கொள்ள கூட்டத்தை பிடிச்சு கொடுத்தது மட்டுமில்ல, இப்ப என் உயிரையே காப்பாத்திட்டீங்க. இதை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல மிஸ்டர் ராஜு. இவர் ராஜு இல்ல, அவர் தம்பி பாபு. ஆமா சார். இல்ல விஜயா, நான் ராஜுதான். என்ன அப்படின்னா இறந்துட்டாருன்னு சொன்னது? அது என் தம்பி பாபு. அப்போ கோவளத்தில் நாங்க கொன்னது ஒரு தம்பியா? ஆமா, உருவத்துல என் மாதிரியே இருப்பான். என்ன மாதிரியே போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனங்கிறதுக்காக வேறொரு போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தான். ராஜு ஹியர். ஹாய், நான் தான் பாபு பேசுறேன்னா. பாபு, எப்படா வந்த? இப்பதான் வந்திருக்கேன். அண்ணிய பாத்துட்டு போன நீ எழுதி இருந்ததுனால கஷ்டப்பட்டு ஒரு நாள் லீவ் எடுத்து வந்திருக்கேன். நீங்க வந்தேன்னா அண்ணிய பாத்துட்டு நான் உடனே ஊருக்கு கிளம்பிடுவேன். ஏய், மேலதிகாரி எனக்கு முக்கியமான வேலை கொடுத்திருக்காரு. சரி, நீ எப்பதான் வரப்போற? டெஃபினட்டா 3 or 4 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். எனக்கா வெயிட் பண்ணு. ப்ளீஸ் மேக் இட் குவிக். ஓகே ஓகே. பாபு, பாபு, பிளடி ஃபெலோ, எங்கடா போயிட்ட? அன்புள்ள அண்ணாவுக்கு கள்ளக்கடத்த லாரி ஒன்று கோவளத்திலிருந்து புறப்பட போகிறது. 1 மணி நேரத்திற்குள் வந்தால் கையும் களவுமாக பிடித்து விடலாம் என்ற தகவல் வந்தது. உனக்காக காத்திருந்தால் அவர்களை பிடிக்க முடியாது. ட்ரைனிங் பீரியட்லேயே இப்படி ஒரு கேஸை கண்டுபிடித்தால் உன் தம்பிக்கு பெருமை இல்லையா? அதனால் உன் அனுமதி இல்லாமல் நான் புறப்படுகிறேன், மன்னிக்கவும். உன் அன்பு தம்பி பாபு. கோவள ரோடுக்கு ஓடினேன். ஆனா அங்க என் தம்பியினுடைய பிணத்தை தான் பார்த்தேன். எந்த கைகளால் அவனை வாழ்த்துன்னு நினைச்சனோ அதே கைகளால அவருக்கு நான் கொள்ளிதான். அது சரிங்க, நீங்க ஏன் பேரை மாத்திக்கிட்டு ஹோட்டல்ல தங்குனீங்க? அந்த ஹோட்டலுக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன். என் பேரை பாபுன்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் பாபுன்னு அவங்க நம்ப வச்சாதான் அவங்களும் பயம் இல்லாம நடமாடுவாங்க சுலபமா. அதுக்காக எங்கிட்டயே போய் சொன்னீங்க? உங்க அக்கா வீட்டுல என்ன பார்த்ததும் நான் சாகிறேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்ன கொல்றதுக்காக பல பெண்கள் அனுப்பி வச்சாங்க. அதே சூழ்நிலையில தான் நீங்க என்ன பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வந்த. அப்படின்னா விஜயாவை இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் நினைச்சீங்களா? ஆரம்பத்துல அப்படித்தான் நினைச்சேன். இப்ப தெரிஞ்சு போச்சுல. ஆமா, போக போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டத்தை பிடிச்சதும் விஜயா கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் தான் நான் பாபுவாவே நடிச்சேன். போய் இவன் ஒரு பெரிய கேடி. பேர் கந்த சேடி ராஜுவை கொன்னது இவன், எரிச்சதுன்னா நீ எரிச்சது ராஜுவ இல்ல, சவக்கரங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அனாத பிணம். அதுக்கு எப்படி சேடி ராஜுடைய உருவம் வரும்? ஆஹா, அருமையான கேள்வி. இன்ஸ்பெக்டர், இந்த இடத்துலதான் நீங்க கவனிக்கணும். ஒரே உருவத்துல 3 பேரு, ராஜு, பாபு, கந்தன். சங்கு ஒருத்தனை கொன்னா, இன்னொருத்தனை எரிச்சா, மிச்சம் இருக்கிறவன் ஒருத்த. அவன் தான் இவன் தான் கந்த. இல்ல கந்தனா நடி. அப்படின்னா அனாத பணத்துக்கு என்ன மாதிரியே மாஸ்க் போட்ட நீங்க நம்பிட்ட. கரெக்ட் இன்ஸ்பெக்டர். என்ன இருந்தாலும் இவன் ஒரு கொள்ளைக்காரன். பம்பாய் சேர்த்துக்கிட்ட வைரத்தை திருடனவன். இவனையும் கைது செய்யுங்க. பாம்பே சேட், வைரம், சேனாபாரா செட்டியார், சீலா ஹோட்டல் கொள்ள, இதெல்லாம் உங்களை பிடிக்க என்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட நாடகமா? ஆமா, உங்களை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பல்தேவ் என்ன கொல்ல வந்தான், நான் அவனை கொன்னுட்டேன். அவன்கிட்ட இருந்த லெட்டர்ல இருந்து தங்கு வெறும் ஏஜென்ட் தான், கங்கு தான் உண்மையான தலைவன்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நானே பல்தேவா மாறினேன், உன்னை சந்திச்சேன். அருமையான கற்பனை. இன்ஸ்பெக்டர், பொய்ய பொருத்தமா சொன்னா உண்மை திருதிரு விழிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை விழிக்க வைக்கிறான். நம்பாதீங்க. இவரை என்கிட்ட விடுங்க, நான் மடக்கிறேன். அங்க சந்திச்ச தலைவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னியே, எங்க 2 பேரையும் ஒன்னா சந்திச்சு ஏன் கைது செய்யல? இன்ஸ்பெக்டர், அது மட்டுமல்ல, எங்க ஆட்களோட போய் வைரத்தை கொள்ளையடிச்சவரே வந்தான். வைரத்தை பத்தின வதந்திய பரப்பினதே நான் தான். உன்னை இங்க வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். வைரத்தை வாங்குறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டேன், நீங்க இருக்குன்னு சொன்ன நினைவு இருக்கா? அந்த ஆளையும் சேர்த்து பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் வைரத்தை திருடுற மாதிரி நாடகம் ஆடினேன். பின்னாலேயே போலீஸையும் வர சொன்னேன். இங்க வந்த இந்த கூட்டத்தையே நான் நினைச்ச மாதிரி வளைச்சு பிடிச்சேன். என் கடமையை முடிச்சு. இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் ராஜு, நீ உண்மையிலேயே கெட்டிக்காரன் தான். உன் அக்காவை கொண்டவனை பிடிக்கணுங்கிற உங்களுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு. என் கடமையும் முடிஞ்சிடுச்சு. நான் வரேன். இல்லைங்க சார், ஊருக்கெல்லாம் பெருசா உபதேசம் பண்றீங்க, விஜயாவுக்கு மாத்திரம் ஏன் சார் துரோகம் பண்றீங்க? தெரியல சார். பின்ன அக்காவியா இருந்துச்சு, அனாத புள்ளையா நிக்குது, அதுக்கு ஒரு ஆதரவான உங்களை தான் சார் நம்பி இருக்குது. என்ன சொல்ற நீ? சார், சிவகாமியனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ கையை கொண்டாங்க, கையை கொண்டாங்க, புடிங்க புடிங்க, புடிச்ச வேகத்திலே எனக்கு ஒரு புள்ளைய பெத்து கொடுங்க. ஆம்பளை புள்ளை வேண்டாம், பொம்பளை புள்ளையா பார்த்து பெத்து கொடுங்க. ஏன்னா எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு டான்ஸ் தான். தக்க தக்கிட்டு தக்க தக்கிட்டு தக்க தக்க.